Hello students, welcome to Hiba Max. 8th standard Max la worksheet 7 பார்க்கலாம். First question, choose the correct answer. If 4x is equal to 52 square minus 48 square, find the value of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். ஸோ இது எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b ஒன்று a மைனஸ் பி ஒன்று இல்லைங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ ப்ளஸ் பின்னு எழுதலாம், இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் மாற்றி எழுதலாம். அப்படி தான் நானும் செய்ய போகிறேன். 4x is equal to 52 ப்ளஸ் 48, இன்னொன்று 52 மைனஸ் 48. சரிங்களா? இது ரெண்டை ப்ளஸ் பண்ணி ஒன்று எழுதணும், இது ரெண்டை மைனஸ் பண்ணி எழுதணும். 52 கூட 48 ஆட் பண்ணால் 8 + 2 10, 0 பேலன்ஸ் 1, 5 அப்புறம் 6 7 8 9 10. ஸோ 100 கிடைக்குமா? 4x is equal to 100 into இப்போ 52லேருந்து 48 மைனஸ் பண்ணுங்க. 48 அப்புறம் 49 50 51 52 4 டைம்ஸ் இல்லைங்களா? இப்போ இந்த பக்கமும் 4 இருக்குது, இந்த பக்கமும் 4 இருக்கா? 4 4 என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆப்ஷனில் வந்து சி வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், if x plus 1 by x is equal to 4, find the value of x square plus 1 by x square. இந்த மாதிரி டைப்பில் கொஷின்ஸ் வந்தாலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தெரியுமா பண்ணும்? நம்ம கொடுத்துருக்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், x by 1 by xன்னு இருக்கும் இல்லையா? இதையும் ஈக்குவல் டூக்கு அப்புறம் இருக்கிறதையும் ஸ்கொயர் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸு ப்ளஸ் 1 by x கொடுத்துட்டு கீழே ஸ்கொயரில் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸ்கொயரிங் ஆன் போத் த சைட்ஸ், ரெண்டுத்தையுமே ஸ்கொயர் பண்ணும். ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். எல்லாருக்குமே இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸசைஸ் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ இந்த எக்ஸு 1 by x வச்சு சப்ஸ்டியூட் பண்ணும். ஏக்கு பதிலாக எக்ஸு, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இருக்குது, ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக 1 by x ப்ளஸ் 1 by x ஸ்கொயர். ஏன்னா 1 ஸ்கொயர் 1 தான். அப்போ எக்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கொயர் வந்து எழுதிட்டாலே போதும், 1க்கு வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் 1 by x ஸ்கொயர் எழுதியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் இஸ் 16 இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸும் இங்கே ஒரு எக்ஸும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 16. இந்த ப்ளஸ் 2 அந்த சைட் பண்ண என்ன ஆகிடும்? -2. ஏன்னா எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சா? 2 1 வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் 2 அந்த சைட் போனால் -2 ஆகிடுமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 - 2 வந்து 14. ஸோ நம்ம ஆன்சரும் என்ன கிடச்சிருக்கு? 14 அப்படின்னு கிடச்சிருக்கா? நம்ம ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ஆன்சர் 14. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை வச்சு ஆன்சர் வந்துருச்சு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின், the value of 2.7 whole square minus 1.3 whole square divided by 1.4 is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் இந்த வந்தாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று ஏ மைனஸ் பி. நான் 2-3 வாட்டினாலும் நான் திருப்பி எழுதுவேன், ஏன்னா இந்த ஃபார்முலாலாம் நமக்கு மனப்பாடம் ஆகணும். ஆல்ரெடி எழுதியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஒரு சமுக்கும் எழுதி பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆன்சரில் இந்த டேர்ம் முதல்ல எழுதிடலாம். 2.7 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1.3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1.4. ஸோ அடுத்த லைனில் என்ன எழுதலாம்? இது ஏ, இது பி. அப்போது 2.7 ப்ளஸ் 1.3, இன்னொன்று 2.7 மைனஸ் 1.3 that is divided by 1.4. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணலாம், அப்புறம் மைனஸ் பண்ணலாம். 2.7 1.3, 7 + 3 10, 0 பேலன்ஸ் 1, 2க்கு அப்புறம் 3 4 4.0. இதுக்கு மட்டும் தனியாக இது மைனஸ் வேறு பண்ணும் இல்லையா? 2.7 1.3 7 - 3 4, 2 - 1 is 1. ஸோ ஆன்சர் எப்படி எழுதலான்னா 4 into 1.4 டிவைடட் பைல என்ன இருக்குது? 1.4 தானே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம்ல, ஈஸி பார்த்தீங்களா? அப்போ ஆன்சர் வெறும் 4 தான் கிடச்சிருக்கு. நம்மளோட ஆப்ஷன் பார்த்தோன்னா சி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் fill in the blank
சூட்டபிள் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தான் இருக்கும். நான் ஆனால் a கியூப் மைனஸ் பி கியூப்னு எழுதியிருக்கேன். ஏன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வச்சுன்னா நம்ம ஆப்ஷனில் எந்த ஆன்சருமே வராது. ஆனால் a கியூப் மைனஸ் பி கியூப் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். அதனால தான் நான் a கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கான ஆன்சரை நான் எழுதியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் ஸ்கூலில் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேர்ம் என்னென்னு எழுதிடலாம். a கியூப் மைனஸ் b கியூப் தட் இஸ் டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ டேரெக்டாக a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்மில் எழுதிட்டாலே போதும். கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்மில் எழுதியிருக்கேன் a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அண்ட் டிவைடட் பைலையும் அதே டேர்ம் தான் இருக்குது பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணலாம், டிவிஷனில் கேன்சல் பண்ணிடலாம். சூப்பர். ஸோ பேலன்ஸ் ஆன்சர் என்ன இருக்குன்னா a மைனஸ் b மட்டும்தான் இருக்குது. அது நம்ம ஆப்ஷன் வந்து B. சரிங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். த வேல்யூ ஆஃப் a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சம்மோட ஆன்சருக்குமே நமக்கு ஆப்ஷனில் வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. நமக்கு வேறு ஒரு ஆன்சர் தான் வரும். பட் நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும். அதனால் நான் சால்வ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ ஆன்சரில் பார்க்கலாம். a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் தட் இஸ் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னேன், a ப்ளஸ் பி ஒன்று a மைனஸ் பி ஒன்று. இதுதானே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் ஞாபகம் வரணும். ஸோ a ப்ளஸ் பி ஒன்றும் a மைனஸ் பி ஒன்றும் எழுதிக்கலாம். a மைனஸ் பி என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை a ப்ளஸ் பி இது மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த டேர்மை வந்து நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது. இதுக்கப்புறமா சிம்ப்ளிஃபையே கிடையாது. பட் நம்ம புக்கில் வந்து ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. பட் இதை சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்மளோட சிக்ஸ்த்து கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். ஷாம் வாண்ட்ஸ் டு கலர் போத் த சைட்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஷேப்டு பேப்பர். ஸோ ஷாம் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ்டு பேப்பரை வந்து கலர் பண்ணுமா ரெண்டு பக்கத்துலேயும். போத் த சைட்ஸ்னால் என்ன அர்த்தம், ரெண்டு பக்கத்துலையுமே வந்து கலர் பண்ணுமா. ஃபார் ஹிஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் த சைட் ஆஃப் பேப்பர் இஸ் 2x மைனஸ் 3x. ஸோ சைட் ஆஃப் பேப்பர் என்ன கொடுத்துட்டாங்க, ஸோ 2x மைனஸ் 3x சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி வரக்கூடாது, இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு. இங்கே எக்ஸு வந்து வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே எக்ஸு லைட்டாக இருந்தால் இதுவே கேன்சல் ஆகி மைனஸ் 1xன்னு வந்துடும் இல்லையா. ஸோ இங்கே எக்ஸ் வரக்கூடாது, கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. ஹவு மச் ஆஃப் ஏரியா ஹி ஹேஸ் டு கலர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சைடு வந்து 2x மைனஸ் 3 நம்ம எடுத்துக்கணும். ஒன்று எக்ஸ் வந்தால் ஒன்று எக்ஸ் இல்லாமல் வரணும் இல்லையா. ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருந்தது. அண்ட் ரெண்டு பக்கமும் அவர் கலர் அடிக்கணுமா இல்லையா. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். ஷாம் வாண்ட்ஸ் டு கலர் போத் த சைட்ஸ் இல்லையா, ரெண்டு பக்கமே வந்து கலர் பண்ணும். அப்போ 2 இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஏரியா இருக்கும், பேக் சைடும் ஏரியா அதே ஏரியா தான் இருக்கும். அதனால 2 இன்ட்டுன்னு எழுதிக்கலாம். 2 இன்ட்டு சைடு ஸ்கொயர். ஸோ 2 இன்ட்டு சைடோட வேல்யூ என்ன, 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா. 2x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஒரு ஐடென்டிட்டி பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா நம்ம இந்த அல்ஜிப்ரா சாப்டரில் நிறைய ஐடென்டிட்டிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். இப்போ ஏக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 2x. அண்ட் பிக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 3. இந்த 2 வெளியே இருக்கிறது அது காமனாக அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ 2x பண்ணால் 2x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 3. ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர். அடுத்த லைனில் 2 அப்படியே இருக்கட்டும். 2 2s are 4. ஏன்னா 2 ஸ்கொயர் இல்லையா. அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். மைனஸ் 2 2s are 4. 4 3s are 12. வெரி குட். இன்ட்டு எக்ஸ் எழுதிடலாம். ப்ளஸ் 3 3s are 9. புரியுதுங்களா? ஸோ 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9. இப்போ இந்த 2 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். நம்ம ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 2 4s are 8. 8x ஸ்கொயர். 2 12s are 24 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 9s are 18. இதுதான் நம்மளோட ஆப்ஷன். ஆன்சர் வந்து டி. இது நம்மளோட ஆன்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாருக்குமே. ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணோம், வேறு மெத்தட் யூஸ் பண்ணிடாதீங்க.
Seventh question, on dividing x cube plus 2x square plus 1 by x into x plus 1 we get அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிம்பிள் கொஷின் தான். இது ரெண்டு டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அவ்வளோதான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சரில் எழுதியிருக்கேன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லைங்களா. ஸோ இந்த டேர்மில் எல்லாத்துலேயுமே எக்ஸை வெளியே எடுக்கலாமா. அப்போது 3ல் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 2 சரிங்களா. 2 இருக்குது, அதை எழுதிடுங்க. எக்ஸ் பவர் 2 இருக்குது, அதில் ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸாக இருக்கும். ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு எக்ஸாக இருக்குது, அதுவும் வெளியே போயிடுச்சுன்னா 1 மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இல்லைங்களா. இப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. பேலன்ஸ் நமக்கு வெறும் இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இந்த டேர்மையும் நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ண போகிறேன். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இருக்கும். ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அடிக்கடி ஐடென்டிட்டி எழுதி பாருங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 1 2 எக்ஸு ப்ளஸ் 1 ஸ்கொயர் இஸ் 1. இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதலான்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு கீழேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இதே டேர்ம் தானே மேலே இருக்குது. அப்போ இது ஒரு வாட்டி இது 2லேருந்து 1 ஆகிடும் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன இருக்குன்னா வெறும் எக்ஸு ப்ளஸ்ஸு 1 மட்டும்தான் இருக்கும். அண்ட் இது நம்மளோட ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து டி சரிங்களா. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. அண்ட் 6th கொஷனில் வந்து இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், நான் அது போடாமல் விட்டுட்டேன். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்காங்க. 8th கொஷின் பார்க்கலாம். 8th question இது டிவிஷன் தான். ஆன் டிவைடிங் p into 4p cube minus 32 by 4p into p minus 2 we get அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அதுதான் கேள்வி. ஸோ p into 4p cube minus 32 divided by 4p into p minus 2 இல்லையா. ஸோ இந்த pயும் இந்த p என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் திங். அடுத்த டேர்ம் நமக்கு எப்படி இருக்குன்னா 4p cube minus 32 by 4 into p minus 2 இருக்கும். இதுலேயும் 4 இருக்குது. 32ன்னு என்ன அர்த்தம், 8 into 4ஆ. இங்கேயும் ஒரு 4 இருக்குது, இங்கேயும் ஒரு 4 இருக்குது. அப்போ 2 4ல் 4 வெளியே எடுத்துட்டா வெறும் p cube minus 8 மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை 4 into p minus 2ன்னு இருக்கும் இல்லையா. இந்த 4 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இந்த டேர்மை நான் இப்போ எப்படி எழுத போகிறேன்னா p cube minus 8 எப்படி எழுதலாம், 2 into 2 into 2 இல்லைங்களா. அப்போ 2 மேலே 3 எழுதணும், 3 வாட்டி 2 வருது. தட் இஸ் டிவைடட் பை p minus 2. இப்போ இது பார்த்து எந்த ஐடென்டிட்டி மாதிரி இருக்குன்னா a cube minus b cube. வெரி குட். ஸோ a cube minus b cubeோட ஃபார்முலா எழுதலாமா. p minus 2 ஒன்று, அப்புறம் p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ப்ளஸ் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன வரும் நமக்கு 4 இல்லைங்களா. 2 ஸ்கொயர் 2 2s are 4 which is divided by p minus 2. இப்போ இங்கேயும் p minus 2 இங்கேயும் p minus 2 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாமா. நம்மளோட ஆப்ஷன் வந்து ஆன்சர் சி. ஸோ அதான் எழுதியிருக்கேன். வெறும் இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ப்ளஸ் 4 பேலன்ஸ் இருக்குது. எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. 9th கொஸ்டின் பாருங்கள். யூஸிங் ப்ராப்பர் ஐடென்டிட்டி த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 3 + 5c 3 + 5c. இது பார்க்கும்போதே தெரியுது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ ஆன்சரில் எழுதியிருக்கேன் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி எழுதிட்டு மேலே என்ன பண்ணலாம், 2ன்னு எழுதலாம். அண்ட் இது என்ன ஃபார்மேட்னா a + b ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ எழுதலாமா. a ஸ்கொயர்னா a இருக்கிற இடத்துல 3 வரணும், b இருக்கிற இடத்துல 5 into c வரணும் சரியா. ஸோ a ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 into 3 into 5c ப்ளஸ் b ஸ்கொயர்னா 5c ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9 ப்ளஸ் 2 3s are 6 6 5s are 30c ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25 5 5s are இல்லையா. 5 ஸ்கொயர்னா 5 into 5 5 5s are 25 அண்ட் c ஸ்கொயர் அப்படியே எழுதிடுங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர் 9 + 30c + 25c ஸ்கொயர். ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன். அண்ட் ஏ ஆப்ஷன் எப்படி எழுதியிருக்காங்களா, ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஆப்ஷன் ஏல வந்து 25c ஸ்கொயர் ப்ளஸ் 30c + 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஷஃபில் பண்ணி எழுதியிருக்காங்க அவ்வளோதான். முதல்ல 25c ஸ்கொயர் எழுதிட்டு அப்புறம் இதை எழுதிட்டு அப்புறம் இதை எழுதியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான்.
10th question, using proper identity the expansion of x plus 5 x minus 3 x minus 2 s dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டேர்ம் இருக்குது. இது எந்த மாதிரி இருக்குன்னா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். x plus a x plus b and x plus c ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட எக்ஸ்பேன்ஷனும் கீழே எழுதியிருக்கேன். x cube plus x square into a plus b plus c plus x into ab plus bc plus ca plus abc. இந்த எக்ஸ்பேன்ஷன்லாம் கண்டிப்பாக எழுதணும். அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். a இருக்கிற இடத்துல 5 இருக்குது, b இருக்கிற இடத்துல -3 இருக்குது, அண்ட் c இருக்கிற இடத்துல -2 இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுனா எக்ஸே தான். ஸோ எக்ஸ் கியூப் அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், a வேல்யூ 5, b வேல்யூ -3, c வேல்யூ -2. சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்குது, ab அப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். 5 into -3 புரியுதுங்களா? abனா மல்டிபிள் பண்ணோம். ப்ளஸ் பிசினா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம். -3 into -2 ப்ளஸ் ca, c வந்து -2 into a வந்து 5. சரிங்களா? ப்ளஸ் ஏபிசினா மூணுத்தையுமே மல்டிபிள் பண்ணோம். 5 into -3 into -2. ஸோ அடுத்த லைனில் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 5 -3 வந்து 2வா? ஆல்ரெடி இங்கே ஒரு -2 இருக்கா? அப்போ 2 - 2 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 5 3s are 15, மைனஸ் இருக்கனால -15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2s are மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து -5 2s are 10. இது முடிச்சிட்டோம். ப்ளஸ் இந்த 3 டேர்மையும் மல்டிபிள் பண்ணோம். 5 3s are 15, 15 2s are 30, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். ஸோ 30 எழுதிடலாம். ஸோ அடுத்த லைனில் எக்ஸ் கியூப், இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும், ஏன்னா 0 ஆகிடுச்சு இல்லையா? இதை மட்டும் இப்போ சால்வ் பண்ணுங்கள். -15 -10 ரெண்டு மைனஸ் தான் ஆட் பண்ணும். ஸோ -25 ப்ளஸ் 6. அப்போ வந்து ஆன்சர் 19 வரும். ஏன்னா 20 21 22 23 24 25 பார்த்தீங்களா? 6 ஆட் பண்ணால் -19 கிடைக்கும். ஸோ ஆன்சர் -19x ப்ளஸ் 30. புரியுதுங்களா? ரொம்ப பெரிய எக்ஸ்பான்ஷன் மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாகிடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எக்ஸ் கியூப் -19x ப்ளஸ் 30. அடுத்து செகண்ட் ரோம் லெட்டர் ஃபில்அப்ஸ் பார்க்கலாம். If p plus q is equal to 8 and pq is equal to 12, the value of p minus q is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் வந்தால் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், நம்ம கொடுத்துருக்க டேர்ம் என்ன பண்ணணும், ரெண்டு சைட்லையுமே ஸ்கொயர் பண்ணணும். டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். ஃபஸ்ட்டு இதை எழுதிட்டு இங்கேயும் ஒரு ஸ்கொயர் எழுதிருங்க, இங்கேயும் ஒரு ஸ்கொயர் எழுதிருங்க. அப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர். எப்படி எழுதணும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர். 8 8s are 64. இப்போது இந்த p ஸ்கொயரும் q ஸ்கொயரும் அப்படியே இருக்கட்டும். இந்த 2pqவில் pqவோட வேல்யூ என்ன? 12. அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ப்ளஸ் 2 into 12, ஏன்னா pqக்கு 12 கொடுத்துருக்காங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு 64. இப்போ 2 12s are 24ன்னு எழுதணும். எழுதியிருக்கேன் பாருங்கள். p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 64. ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 ப்ளஸ் 24 இன்சைட் வந்து என்ன ஆகிடும்? -24. வெரி குட். ஸோ p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 40. ஏன்னா 64லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 0 4 - 4 0, 6 - 2 வந்து 4. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இது ஏன் கண்டுபிடிச்சிருக்கோன்னா p மைனஸ் க்யூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணுமா? அதை இப்போ நான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, அடுத்த லைனில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இது என்ன ஃபார்மேட்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? முதல்ல இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட வேல்யூ என்னென்னு எழுதுகிறேன். இங்கே சைடில் p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். ஏன்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதோட வேல்யூ என்னென்னா p ஸ்கொயர் மைனஸ் 2pq ப்ளஸ் q ஸ்கொயர். இப்போ p ஸ்கொயரையும் q ஸ்கொயரும் ஒரே சைடு எடுத்துகிட்டு மைனஸ் 2 இன்ட்டு pqயோட வேல்யூ எவ்வளோ? 12 எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் வேல்யூ இப்போ தானே கண்டுபிடிச்சோம். என்னது? 40. வெரி குட். மைனஸ் 2 1s are 2, 2 2s are 4. இப்போ 40லேருந்து 24 மைனஸ் பண்ணுங்கள். இந்த 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10 - 4 6, 3 - 2 is
1 இல்லைங்களா. அண்ட் மைனஸ் வராது, பெரிய நம்பர் மேலே தான் இருக்குது. ஸோ இது ரெண்டத்தோட ஆன்சர் 16 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆன்சர் எதுக்குள்ளதுன்னா p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர். பட் நம்ம கொஷின் என்னென்னா p மைனஸ் q மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் சைட் போனால் என்ன ஆகிடும், ரூட்டாக மாறிடும் இல்லையா. ரூட் ஆஃப் 16னா என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் 16னா ரூட்குள்ளே 4 × 4 எழுதலாம். 4 4s are 16. அப்போ ரூட்குள்ளே 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுத்து எழுதலாமா. ஸோ த வேல்யூ ஆஃப் p மைனஸ் q இஸ் 4 அப்படின்னு முடிக்கணும். சரியா, எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ரொம்ப ஈஸி தான், ஸ்டெப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 12th question, if Srija wants to level her garden of length 2z plus 5 meter and 2z minus 3 meter, then the area of garden is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருந்தாலே அது ரெக்டாங்கிள் தான். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலா வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். Area of garden is equal to L length into breadth square units and L is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2z plus 5 and breadth வந்து 2z minus 3 இல்லைங்களா. ஸோ ஏரியானா என்ன அர்த்தம், length into breadth. ஸோ L 2z plus 5, breadth வந்து 2z minus 3. இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா x plus a into x plus b ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு a plus b plus ab. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை a இடத்துல என்ன இருக்குது பாருங்கள் 5, b இடத்துல என்ன இருக்குது -3 அண்ட் எக்ஸோட இடத்துல என்ன இருக்குது 2z இருக்கா. இப்போ நம்ம இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸ்கொயர் இருக்க இடத்துல 2z எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதணும். ப்ளஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல 2z, a இருக்கிற இடத்துல 5 அண்ட் b இருக்கிற இடத்துல -3 ப்ளஸ் ஏபியை அப்போ a இன்ட்டு பின்னா ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ -3. இப்போ இதை சால்வ் பண்ணிட்டாலே போதும். 2z ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 2s are 4z இருக்கனால z ஸ்கொயர் ப்ளஸ் 2z இருக்குது, 5 - 3 என்ன வரும் 2 இல்லையா. அப்போ 2 2s are 4z, 5 3s are 15 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். 4z ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் ப்ளஸ் 4z minus 15. 13th question பாருங்கள். The simplification of m into 3m square minus 27 into 3m into m minus 3s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பெருசாக இருக்கு இல்லையா, அதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுமா. ஸோ ஆன்சரில் எழுதுகிறேன். m into 3m whole square minus 27 that into 3m into m minus 3. இதுதான் நம்மளோட கொஷின் இல்லையா. ஸோ எல்லாமே இன்சைட் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இந்த m அப்படியே ஃபஸ்ட்டு இருக்கட்டும். இந்த ரெண்டு டேர்மும் முதல்ல மல்டிபிள் பண்ணலாம். 3m ஸ்கொயர் மைனஸ் 27 இருக்குது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா 3m இன்ட்டு m, அப்போ 3m ஸ்கொயர் மைனஸ் 3 3s are 9, 9 இன்ட்டு m. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாம். m இன்ட்டு 3m ஸ்கொயர் இன்ட்டு 3m ஸ்கொயர், 3 3s are 9, m பவர் 2 2s are 4 இல்லைங்களா. திருப்பி 3m ஸ்கொயர்லேருந்து இந்த -9m, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 3s are 27, m 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ m க்யூப் சரிங்களா. அடுத்து இந்த -27லேருந்து 3 -27 இன்ட்டு 3 பண்ணால் 7 3s are 21, 1 பேலன்ஸ் 2, 3 2s are 6 7 8 81. ஸோ 81 m ஸ்கொயர். ஸோ அடுத்தது நம்ம -27 இன்லேருந்து -9m மல்டிபிள் பண்ணோம் இல்லையா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதிடலாம். அண்ட் சைடில் சால்வ் பண்ணியிருக்கேன். 27 இன்ட்டு 9, 9 7s are 63, 3 பேலன்ஸ் 6, 9 2s are 18, 18 + 6 வந்து 24. ஸோ ஆன்சர் 243. ஸோ 243 மீட்டர் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அடுத்தது நம்ம ஜஸ்ட் எம்மை வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணாலே போதும் இல்லையா. ஸோ இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே தான் வரும். எம்மோட வேல்யூ மட்டும் மாறும். 9 m பவர் 4 இருந்தால் 5, ஏன்னா ஒரு m ஆட் ஆகுது. -27 m க்யூப்னா m பவர் 4, -81 m க்யூப் m ஸ்கொயர் இருக்குது. ஸோ இன்ட்டு m பண்ணும்போது m க்யூப் ஆகிடும். ப்ளஸ் 243 m ஒரு வாட்டி இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி வரும்போது m ஸ்கொயராக மாறும். சரிங்களா, புரியுதா உங்களுக்கு. இதுதான் நம்மளோட ஆன்சர். 14th question பாருங்கள். யூஸிங் த ப்ராப்பர் ஐடென்டிட்டி சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஐடென்டிட்டி, நமக்கு எப்போவுமே தெரிகிற ஒரு விஷயந்தான். என்னென்னா கொஞ்சம் இதை ஷஃபிள் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். மாற்றி மாற்றி எழுதிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸை மட்டும் மாற்ற போகிறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எழுதிட்டு ப்ளஸ் எக்ஸ் தனியாக எழுத போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிட்டு மைனஸ் எக்ஸை தனியாக எழுத போகிறேன். ஸோ இது பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட் மாதிரி இருக்கா. இந்த டேர்ம் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸை வந்து பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபுல் டேர்ம் ஏன்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் எக்ஸை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் நானும் செய்ய போகிறேன். எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இது என்ன ஐடென்டிட்டி பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியா. இப்போ இதை நம்ம மாற்றி எழுதலாமா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு இப்போனா 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி வருமா. ஸோ 2 எழுதுங்க, ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், பி இருக்கிற இடத்துல 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் வரும். ஸோ பி ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர் வந்து 1 தான், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக மாற்றிட்டோம்னா நம்மளோட ஆன்சர் கிடச்சிடும். அதாவது 2 பவர் 2 இஸ் 4. இங்கே ஒரு ப்ளஸ் x2 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் x2 இருக்கப்போ ப்ளஸ் x2 அண்ட் ப்ளஸ் 1 இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். 15th question பாருங்க. If x plus y is equal to 12 and xy is equal to 14, find the value of x cube plus y cube அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம் கொடுத்தாலே இங்கே க்யூப் இருந்ததுன்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், க்யூப் பண்ணிக்கலாம். ஸோ x plus y whole cube is equal to y cube. x plus y whole cubeோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். a cube plus b cube plus 3ab into a plus bன்னு வரும். ஏக்கு பதிலாக எக்ஸ், பிக்கு பதிலாக ஒய் எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3xy இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஒய் தட் இஸ் ஈக்குவல் டு 12 கியூபா. 12 இன்ட்டு 12 எவ்வளோ கிடைக்கும், 144. இந்த 144 இன்ட்டு 12 பண்ணலாம். 4 2s are 8, 4 2s are 8, 1s are 2, 0 எழுதிக்கலாம். 1 4s are 4, 1 4s are 4, 1 8 12 பேலன்ஸ் 1 7. ஸோ 1728 இருக்கா. அதுதான் நானும் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு xyயோட வேல்யூவும் தெரியும், x ப்ளஸ் ஒய்யோட வேல்யூவும் தெரியும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு xyயோட வேல்யூ எவ்வளோ 14 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எவ்வளோ 12. இந்த மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் அடுத்த ஆன்சர் வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1728. ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இந்த மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா. 14 இன்ட்டு 12 முதல்ல செய்யலாம். 4 2s are 8, 2 1s are 2, 0, 1 4s are 4, 1 1s are 1, 8 6 1. இன்னும் என்ன இருக்குது, இன்ட்டு 3 இருக்கா. 8 3s are 24, 4 balance 2, 6 3s are 18, 20, 0 balance 2, 3 1s are 3, 4 5. ஸோ ஆன்சர் 504 இருக்குது பார்த்தீங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 1728. இப்போது நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் 504 ஆன்சர் போனால் மைனஸ் 504ன்னு வந்துடுமா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள். 1728 மைனஸ் 504, 8 minus 4 4, 2 2 1. ஸோ ஆன்சர் 1224. 16th question பாருங்கள். Using the proper identity, find the product x plus y, x minus y, x square plus y square. ஸோ கொஷினை பார்த்தாலே தெரியுது, ஒன்று a plus b இருக்குது, இன்னொன்று a minus b இருக்குது. ஸோ a plus b ஒன்று, a minus b ஒன்று, அப்புறம் x square plus y square இருக்கா. ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி வரும், a square minus b square. a இருக்கிற இடத்துல x, b இருக்கிற இடத்துல y. ஸோ x square minus y square into x square plus y square. இப்போ இதையும் பாருங்களேன், a plus b ஒன்று இருக்குது, a minus b ஒன்று இருக்கா. ஸோ இதையும் எப்படி எழுதலாம், a square minus b square ஃபார்மேட்லேயே எழுதலாம். இங்கே a வந்து x ஸ்கொயராக இருக்கும், அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர், மைனஸ் b வந்து y ஸ்கொயராக இருக்கும். ஸோ y ஸ்கொயருக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 2s are 4, 2 2s are 4. ஸோ x power 4 minus y power 4. 17th question பாருங்கள். Using the identity a square minus b square is equal to a plus b into a minus b, find the value of 2x plus y whole square minus 2x minus y whole square. ஐடென்டிட்டியும் என்னன்னு கொடுத்துட்டாங்க, நம்மளை அதை வச்சு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது a square minus b square. a square minus b square ஃபார்முலா என்ன, a plus b ஒன்று, a minus b ஒன்று. இங்கே ஏவோட வேல்யூ என்ன 2x plus y, b ஓட வேல்யூ என்ன 2x minus 5. ஸோ 2x plus y plus
2x minus y ப்ளஸ்னா டைரெக்டாக எழுதிடலாம், ஆனால் மைனஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2x plus y minus 2x minus y. ஸோ 2x எழுதிடுங்க, ப்ளஸ் y மைனஸ் y என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுத்த லைனில் 2x plus y மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம், மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் y. ஸோ ப்ளஸ் 2x மைனஸ் 2x என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 2 + 2 4x அப்படியே எழுதிடுங்க. ஒரு y இன்னொரு y இருக்குது, 2 y இருக்கப்போ 2y வரும். 4 2s are 8, x ஒன்று y ஒன்று அப்படியே எழுதிடுங்க. ஸோ ஆன்சர் 8xy. 18th question பாருங்க. using the proper identity find the value of x square plus 4 whole square plus x square minus 4 whole square plus 16x square. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, a plus b whole square is equal to a square plus 2ab plus b square. அதே மாதிரி a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்க போது பாருங்கள். ஆன்சரில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர், அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 16x ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டேர்மை நம்ம சால்வ் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபியா, அப்போ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர், பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர். அடுத்தது ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் எழுதிக்கலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதே டேர்மு இங்கே ப்ளஸ்ஸுக்கு பதிலாக அங்கே மைனஸ் வரணும், அப்படியே எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் இன்ட்டு 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் 16x ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அடுத்த லைனில் எக்ஸ் பவர் 4 plus 2 4s are 8 x square plus 4 square 16 plus x power 4 minus 8x square plus 16. அப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது, ப்ளஸ் 16x ஸ்கொயர், லாஸ்ட்டில் அது எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ளஸ் டேர்ம் மைனஸ் டேர்ம் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x ஸ்கொயர் இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மாத்திரம் நான் எழுதுகிறேன். ஸோ பேலன்ஸ் லைன் எப்படி வரும் இங்கே சொல்லிடுறேன். 1 1 இருக்குது. ஸோ 2x பவர் 4 வரும். அதுக்கப்புறமா 16 + 16 32 இங்கே எழுதலாமா, 2x பவர் 4 ப்ளஸ் 16 + 16 32 ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு 16x ஸ்கொயர் இருக்குது இல்லையா. ஸோ அங்கே எழுதியிருந்ததை நான் எக்ஸ் பவரில் மாற்றி எழுதியிருக்கேன். 2x பவர் 4 ப்ளஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 32. 19th question பாருங்கள். 5x plus 8 whole square minus 160x is equal to 5x minus 8 whole square. ஸோ இதை சால்வ் பண்ண இந்த ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வ் பண்ணலாம். ஆன்சரில் முதல்ல எப்போவுமே இந்த சைடு எடுக்கலாம், இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 5x plus 8 whole square minus 160x. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது வந்து a plus b whole square ஃபார்முலா இல்லைங்களா. a plus b whole square is equal to a square plus 2ab plus b ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலாம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மறந்துடவே கூடாது. ஸோ 5x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 5x இன்ட்டு 8 ப்ளஸ் 8 ஸ்கொயர் மைனஸ் 160x. ஸோ இது என்ன எழுதலாம், 5 5s are 25x ஸ்கொயர் ப்ளஸ் 2 5s are 10 10 இன்ட்டு 8 80x ப்ளஸ் 8 ஸ்கொயர், இது அப்படியே இருக்கட்டும், மைனஸ் 160x. இப்போ இதுவும் எக்ஸு இதுவும் எக்ஸ், இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். இதை கூட நம்ம 5x ஹோல் ஸ்கொயர்னே வச்சுக்கலாம், ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ மைனஸ் 160லேருந்து 80 மைனஸ் பண்ணால் மைனஸ் 80 தான் கிடைக்கும் இல்லைங்களா. ஏன்னா 16 மைனஸ் 8 8 அண்ட் 0 அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் எழுதிட்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் எப்படி வரும்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம கொஷின்லேயும் ப்ரூஃபில் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அதே வழி தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்த சம் பார்க்கலாம். 20th கொஷின் பாருங்கள். ab ப்ளஸ் bc ab மைனஸ் cb bc ப்ளஸ் ca bc மைனஸ் ca ca ப்ளஸ் ab அண்ட் ca மைனஸ் ab. ஸோ இது எல்லாமே ஒரே டேர்ம் பாருங்கள். இது ரெண்டும் ஒரே டேர்ம், இது ரெண்டும் ஒரே டேர்ம், இது ரெண்டும் ஒரே டேர்ம். ஏபி இருந்தால் பிஏன்னு மாற்றி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே ஒரே டேர்ம் தான். ஸோ அப்போ அது எப்படி இருக்குன்னா a ப்ளஸ் b ஒன்று, இன்னொன்று a மைனஸ் b ஒன்று, அப்படி தான் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா.
ஏபி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். அடுத்தது பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சிஏ ஹோல் ஸ்கொயர். அடுத்தது சிஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி டேர்மில் ப்ளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் ஒரு டேர்ம் கண்டிப்பாக வந்திருக்கும் பாருங்கள். ப்ளஸ் ஏபி இருக்கா, மைனஸ் ஏபி கேன்சல் பண்ணுங்கள். மைனஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஆன்சர் பார்த்திங்களா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு, ஒரே ஒரு லைன் தான். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். a cube minus b cube is equal to a minus b into a minus b whole square plus 3ab. இதை வந்து நான் ப்ரூஃப் பண்ணுமா. ஸோ இந்த டேர்மை முதல்ல எடுக்கலாம். ஸோ ஷார்ட்டாக இருக்கிறது நம்ம கிடச்சிடும். ஆன்சரில் a minus b whole square plus 3ab இருக்கா. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a minus b a square minus 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 3ab இல்லைங்களா. இப்போ இது ரெண்டும் எப்படி இருக்குது, லைக் டேர்ம்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை ரெண்டுத்தை என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ செய்யலாம். a மைனஸ் பி ஏ ஸ்கொயர் 3abலேருந்து மைனஸ் 2ab பண்ணோன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரே ஒரு ஏபி தானே கிடைக்கும். ஸோ ப்ளஸ் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது எதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். நம்ம கொஷினில் கொடுத்ததே வந்துருச்சு, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம 22nd கொஷின் பார்க்கலாம். 22nd கொஷின் பாருங்கள். இஃப் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஷேப்டு கார்டன், ஸோ ஸ்கொயர் ஷேப்டு கார்டன் அவங்களே சொல்லிட்டாங்க. 4x square plus 12xy plus 9y square meter square, then find the side of the garden. ஸோ ஏரியா கொடுத்துட்டு சைடு கேட்குறாங்க அண்ட் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். கொஷினில் வந்து இதுதான் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஏரியா தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சைடுனா என்னவாக இருக்குன்னா ரூட் ஆஃப் ஏரியா இல்லைங்களா. ஸோ ஏரியாவை ரூட் எடுத்தோன்னா நமக்கு சைடு கிடச்சிடும். ஏரியா இஸ் ஈக்குவல் டு சைடு ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்கொயர் ஆன்சர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸோ இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ ரூட் ஆஃப் இந்த 4x ஸ்கொயரை நான் எப்படி எழுதுறேன்னா 2x ஹோல் ஸ்கொயர், 4x ஸ்கொயரை 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு இங்கே 9 இருக்குன்னா 3yன்னு எழுதிக்கோங்க ப்ளஸ் 9yயை 3y ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டு பெரிய ரூட் ஒன்று ட்ரா பண்ணிடலாம். இப்போ அடுத்த லைனில் எப்படி இருக்கும் பாருங்கள். இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ 2x ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ ஸ்கொயர் ரூட் டு ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்து 2x ப்ளஸ் 3y இருக்கும். இதுதான் நம்மளோட சைடோட வேல்யூ. 23rd question பாருங்கள். The area of a circle A is equal to px square plus 6xp plus 9p meter square. Find the radius of the circle அப்படின்னு கொடுத்துட்டு ஹிண்ட் வந்து a square plus 2ab plus b square is equal to a plus b whole square அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள்னால் முதல்ல நமக்கு என்னென்னு தெரியணும் இல்லையா. ஆன்சரில் எழுதலாம். ஏரியா ஆஃப் சர்க்கிள்னால் என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதை ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஸ்கொயர் யூனிட்ஸ் வேணால் எழுதிக்கலாம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னென்னு கொடுத்துட்டு ரேடியஸ் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஏரியாவுக்கு பதில் என்ன எழுதுங்க, px ஸ்கொயர் ப்ளஸ் 6xp ப்ளஸ் 9p தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா. ஸோ அடுத்த லைனில் என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம இப்படி மாற்றணும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ pக்கு வந்து ஸ்கொயரே இல்லை, ஸ்கொயர் இருந்தால் தானே a ஸ்கொயரை எடுத்துக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரூட் ஆஃப் p எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ண போகிறேன். அப்போது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு வெறும் p மட்டும்தான் வரும். இந்த லைனில் எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் p இன்டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் px ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ 9னா 3யோட ஸ்கொயர் ப்ளஸ் p இருந்தால் ரூட் p எழுதிட்டு ஹோல் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதுங்க. ஸோ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். a வேல்யூ வந்து ரூட் p இன்டூ எக்ஸ், b வேல்யூ வந்து 3 இன்டூ ரூட் p தட் இஸ் ஈக்குவல் டு 22/7 ஆர் ஸ்கொயர். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின்னா ரேடியஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் மட்டும் இங்கிட்ட இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்க டேர்ம்னு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ரூட் ஆஃப் px ப்ளஸ் 3 root p whole square இந்த 22/7 வந்து 7/22 அப்படின்னு மாறிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் தேவையில்லை இல்லையா, வெறும் ரேடியஸ் மட்டும் தான் தேவை. ஸோ எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா ரூட் ஆஃப் px ப்ளஸ் 3 இன்ட்டு ரூட் p
whole square 7 by 22 is equal to r. ஸோ இப்போ பார்த்தோன்னா ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு வெறும் ரூட் பி எக்ஸ் ப்ளஸ் 3 ரூட் பி இருக்கும். தட் இஸ் மல்டிப்ளைட் பை ரூட் ஆஃப் 7 by 22. ஏன்னா இதுக்கு வந்து ரூட் கேன்சல் ஆகலை, வெறும் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு தான் கேன்சல் ஆகிருக்கு. ஸோ மைனஸ், ஸோ ரூட் ஆஃப் 7 by 22 அப்படியே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் யுவர் வேல்யூ ஆஃப் ஆர். சரிங்களா, இதுதான் உங்கள் ஆரோட வேல்யூ. 24th question பாருங்கள். the edge of cubical tankோட edge என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2z minus 3 meter. find the volume of the tank அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் போன சம்மில் ஸ்கொயர் சென்டிமீட்டர் லாஸ்ட்டில் எழுதலை, ஸ்கொயர் யூனிட்ஸ் லாஸ்ட்டில் எழுதலை, நீங்கள் எழுதிடுங்க. இந்த மீட்டர் பார்த்தோம் தான் ஞாபகம் வருது. ஸோ ஆன்சரில் கியூபிக்கலோட வால்யூம் கண்டுபிடிக்கணுன்னாலே நீங்கள் 2z minus 3 ஹோல் க்யூப் தான் எடுத்துக்கணும். ஸோ a minus b ஹோல் க்யூப் ஃபார்முலா, a minus b ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னென்னா, ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள், a minus b ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் மைனஸ் b க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு a minus b. ஸோ ஏயோட வேல்யூ 2z அண்ட் பியோட வேல்யூ 3. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். 2z ஹோல் க்யூப் மைனஸ் 3 க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு 2z இன்ட்டு 3, அப்புறம் 2z மைனஸ் 3. ஸோ 2 க்யூப் 8, z க்யூப் எழுதிடலாம். மைனஸ் 3 3s are 9, 9 3s are 27, minus 3 2s are 6, 6 3s are 18z into 2z minus 3 இல்லையா. இப்போ இதையும் நம்ம இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா. 8z cube minus 27 minus 18 into 2, 8 2s are 16, balance 1, 2 1s are 2, 2 plus 1 3, 36z square. ஏன்னா 2z இருக்குது. minus into minus plus 3 8s are 24, balance 2, 3 1s are 3, plus 2 is 5, 54. ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்குன்னா 8z. 25th question பாருங்கள். if a plus b is equal to 8 and ab is equal to 12, find the value of a cube minus b cube. and hint வந்து a minus b whole square is equal to a plus b whole square minus 4 into abன்னு கொடுத்துருக்காங்க. இந்த hint ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். அந்த hint அப்படியே எழுதிக்கோங்க. a minus b whole square is equal to a plus b whole square minus 4 into ab. a plus b ஓட வேல்யூ 8 கொடுத்துருக்காங்க, 8 ஸ்கொயர் எழுதிடலாம். மைனஸ் 4 into ab ஓட வேல்யூ 12, ஸோ 12 எழுதிடுங்க. 8 ஸ்கொயர் 64 மைனஸ் 4 2s are 8, 4 1s are 4. இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 16 ஆன்சர் கிடைக்கும். ஸோ a minus b whole square 16னா அடுத்த டேர்மில் ரூட் 16 எடுக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ண முடியும். ரூட் 16ஓட வேல்யூ என்ன 4. ஸோ a minus b is equal to 4னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கொஷனில் கொடுத்தா a plus b is equal to 8ன்றதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அடுத்த லைனில் அது வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம். a plus b whole square is equal to 8 ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் எழுதுங்க. a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab is equal to 8 ஸ்கொயர்னா 64, அது எழுதிக்கோங்க. அடுத்த லைனில் a ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏபிக்கு பதிலாக 12ன்னு எழுதுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 64. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 12s are 24 is equal to 64. ஸோ ப்ளஸ் 24 அன்சைட் போனால் மைனஸ் 24 ஆகும். 64லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 0 4 40 கிடைக்கும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 40 அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிற மெயின் ஈக்குவேஷன் a cube minus b cube is equal to a minus b, a square plus ab plus b square. a minus b ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 4, a ஸ்கொயருக்கும் b ஸ்கொயருக்கும் 40 இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ப்ளஸ் ஏபிக்கு வந்து 12. ஸோ 40 ப்ளஸ் 12 என்ன கிடைக்கும் 52 கிடைக்குமா. ஸோ 4 into 52, 4 into 52 சைடில் மல்டிபிள் பண்ணலாம். 52 into 4, 4 2s are 8 and 4 5s are 20. ஸோ ஆன்சர் 208 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எல்லாருக்குமே ஒர்க் ஷீட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.